இன்னைக்கு சுயநலம், சுய அறிவு, சுய புத்தி அதை பற்றி பார்ப்போம். கண்ணுக்கு தெரியாத நம்மை சூழுகின்ற நோயை போன்றவர்கள் தான் சுயநலமான நம்பிக்கை துரோகிகள். அதாவது நமக்கு எதிரில் வர்ற எதிரிகளை கூட பார்த்து நம்ம தாக்க வர்றாங்கன்னு எதிரிகளிடமிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம கூடயே இருந்து தன் தேவைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்தி கொண்டு பழகுவர்களை என்றும் அறிந்து கொள்ளவே முடியாது. அவர்களை விட்டு நம்ம தான் எப்பயுமே பாதுகாப்பாக விலகி இருக்கணும். அதுதான் அறிவுக்கு உகந்தமான ஒன்று. எப்போதுமே உங்களிடம் பிறரை பற்றி குறை கூறுபவருடைய கருத்துக்களை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் வெளியே விட்டுக்கிட்டே இருங்க. அது எப்பயுமே மூளைக்கு எடுத்து செல்லாதீங்க. அவருடைய கருத்து இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய கருத்து உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா மனிதனுடைய மனம் இதய மின்னலை விட வேகமானது. நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். மற்றவருடைய எந்த கருத்தையுமே இதழ்களோட முடித்து விடுங்க. அதை மூளைக்கு கொண்டு போனால் அது நம்மளை சுற்றி ஏற்படுத்தக்கூடிய இருளை போன்றது. ஏன்னா அது சுயநலமான மனிதர்களுடைய கருத்துக்கள். எப்பயுமே சுய அறிவு, சுய புத்தி முக்கியம். ஏன்னா சுயநலமான மனிதர்கள் இருக்கும் இடத்துல இந்த சுய புத்தி, சுய அறிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் யாருடைய கருத்தையும் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் வெளியிட்டுருங்க. அதை மூளைக்கு கொண்டு போயிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கும் பிரச்சனை, உங்களை சுற்றியே இருக்கிற உங்களுக்கு தெரியாமல் பண்ணுறவங்களுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். அதனால் எப்பயுமே நம்மளை பாதுகாத்து கொள்வது நம்மளுடைய கையில் தான் இருக்கு. இன்னொருத்தவங்களை ஒருத்தன் ஒருவரை பற்றி ஒரு கருத்து கூறுறாங்கன்னா, விமர்சிக்கிறார்கள் என்றால் அவருடைய கருத்து எப்பொழுதுமே உங்களிடம் அவர்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்வது மட்டுமே காரணம். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொன்று விஷயம் என்னவென்றால், உன்னை நல்லவனாகவும் மற்றவர்களுக்கு நலம் விரும்பியாகவும் காட்டுவதற்காக எப்பொழுதும் அடுத்தவர்களை குறை கூறி தன்னை மிகைப்படுத்தி கொண்டால் அது ஒரு நாள் உங்களுக்கே திரும்பும். அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.